இந்த வீடியோல குடல்ல இருக்கும் எரணியா இருந்த அறுவை சிகிச்சை மூலம் எப்படி அது நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம குடல் பகுதியில இருக்கிற தசைகள் மசில் வால் வந்து ஒரு பலவீனமான இடம் வழியா வெளியே தள்ளிக்கிட்டு வரும். பெரும்பாலும் இது வயிற்றுக்கும் தொடைக்கும் இடையே இருக்கிற இன்குயினல் கால்வாயில் தான் இன்குயினல் கேனால் சொல்லுவோம். இதில் நடக்கும். இந்த வீடியோல குடலுக்கு இது சரி செய்யறதுக்கு 2 முக்கியமான வழிமுறைகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல திறந்த அறுவை சிகிச்சை ஓப்பன் சர்ஜரி மூலமா இது வயிற்று பகுதியில அதாவது தொடைக்கு மேல ஒரு சுமார் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன கீறல் போடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே தள்ளிக்கிட்டு வந்திருக்கிற குடலை வந்து அந்த இரணிய சேர்க்க கவனமா அதோட சரியான இடத்துக்கு அதாவது அந்த வயித்துக்குள்ளே திரும்பவும் கொண்டு போவாங்க. அந்த பகுதியில இருக்கிற பலவீனமான தசைகளை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு ஒரு வலை சர்ஜிக்கல் மெஷ் போன்ற ஒரு மெல்லிய மெட்டீரியலை வந்து அங்க வச்சு உறுதியா தையல் போட்டு மூடிடுவாங்க. இது குடல் மறுபடியும் வெளியே வராமல் தடுக்க உதவும். அடுத்ததா இதுக்கான இன்னொரு மாற்று முறை தான் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை. அதாவது லேப்ரோஸ்கோபிக் கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இது வயிற்றுல 3 சின்ன துளைகளை மட்டும் போட்டு அந்த வழியா சின்ன கருவிலையும் ஒரு கேமராவையும் உள்ள அனுப்புவாங்க. இந்த முறையில் தான் குடல் வெளியே வந்த பாதையை சரி செஞ்சுட்டு அங்கேயே ஒரு வலையும் வைப்பாங்க, மெஷ் வைப்பாங்க. ஸோ இந்த லேப்ரோஸ்கோப்பியில் தழும்பு வந்து இருக்காது, சின்னதா வந்து இருக்கும். அதே சமயம் ரெக்கவரி ஆகுற நேரமும் ரொம்ப குறைவா இருக்கும். இப்படி தான் குடல் இருக்க நிரந்தரமா சரி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான